அனைவருக்கும் வணக்கம். ஜெயஸ்ரீ நாட்டியாலய அன்போடு வரவேற்கின்றது. குரலும் பொருளும் என்ற பகுதியில் 48வது அதிகாரம் வலி அறிதல். தனக்குள்ள சக்தியின் அளவை அறிவது. வினை வலியும் தன் வலியும் மாற்றான் வலியும் துணை வலியும் தூக்கிச் செயல். செய்ய கருதுகின்ற வேலையின் கடினத்தையும் அதை செய்து முடிக்க தனக்குள்ள வல்லமையையும் அந்த வேலையை கெடுக்கக்கூடிய பகைவன் இருந்தால் அவனுடைய வல்லமையையும் தனக்கும் அந்த பகைவனுக்கும் துணை வரக்கூடியவர்களுடைய பலத்தையும் நிறுத்து அளந்து கொண்டு அதன் பிறகு செய்ய வேண்டும். ஒல்வதறிவது அறிந்ததன் கண் தங்கி செல்வார்க்கு செல்லாதது இல். அப்படி அளந்து தம்மால் எவ்வளவு முடியும் என்பதை அறிந்து கொண்டு அந்த அளவோடு நின்று செய்கிறவருக்கு நடக்காத காரியம் ஒன்றுமில்லை. உடைத்தம் வலி அறியார் ஊக்கத்தின் ஊக்கி இடைக்கண் முறிந்தார் பலர். தம்முடைய சக்தியை அளந்து அறிந்து கொள்ளாமல் வெறும் ஆவேசத்தில் ஒரு காரியத்தை ஆரம்பித்து அதை முடிக்க முடியாமல் இடையில் விட்டுவிட்டு கெட்டுப்போனவர்கள் உலகத்தில் பலர் உண்டு. அமைந்தாங்கு ஒழுகான் அளவறியான் தன்னை வியந்தான் விரைந்து கெடும். தனக்கு அமைந்துள்ள சக்திகளுக்கு தகுந்த மட்டில் காரியத்தின் பலத்தை அளந்து கொள்ளாமல் தன்னுடைய பலத்தை அதிகமாக மதிப்பிட்டு கொண்டு தன்னைத்தானே புகழ்ந்து கொள்கிறவன் விரைவில் கெட்டுப்போவான். பீலி பெய் சாகாடும் அச்சிரும் அப்பண்டம் சாலம் மிகுத்து பெயின். யாரானாலும் தம்முடைய சக்திக்கு மீறி செய்துவிட முடியாது. மிகவும் லேசான மயில் தொகையை பாரம் ஏற்றிய வண்டியானாலும் அந்த மயில் தொகையும் அளவுக்கு மீறி அந்த வண்டியில் ஏற்றினால் அதன் அச்சு முறித்துவிடும். நுனிக்கொம்பர் ஏறினார் அகுதிரன் தூக்கின் உயிர்க்கு இறுதியாகிவிடும். மேலும் அளவறியாமல் செய்வது எதைப்போல் என்றால் ஒரு மரத்தின் நுனிக்கொம்பின் உச்சிக்கு போய் விட்டவன் அதற்கு மேலும் ஏற முயன்றால் உயிருக்கே முடிவு வந்துவிடும். ஆற்றின் அளவறிந்து ஈக அது பொருள் போற்றி வழங்கும் நெறி. தானம் கொடுப்பதிலும் உன்னுடைய பொருளாதாரத்தின் அளவை அறிந்து அதற்கு தக்கபடி கொடு. அதுதான் செல்வத்தை பாதுகாத்து பயன்படுத்தி கொள்ளும் வழி. ஆகாறு அளவிட்டி தாயினும் கேடில்லை போகாறு அகலாக்கடை. ஏனென்றால் ஒருவனுக்கு வரும்படி குறைவாக இருந்தாலும் பாதகமில்லை. செலவு மட்டும் வரவுக்கு அதிகப்படாமல் இருந்தால் கெடுதி வராது. அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை உளப்போல இல்லாகி தோன்றா கெடும். அளவறிந்து அதற்கு தக்கபடி வாழ்க்கை நடத்தாதவனுடைய ஆடம்பர சிறப்பு இருப்பது போல் இருந்து இல்லாமல் போய் மீண்டும் தலை தூக்க முடியாமல் கெட்டுப்போகும். உழவரை தூக்காத ஒப்புரவாண்மை வளவரை வல்லை கெடும். உபகாரம் செய்வதானாலும் தனக்குள்ள செல்வத்தின் அளவை கணக்கு பார்க்காமல் செய்கிற உபகார செலவுகளாலும் உள்ளதெல்லாம் விரைவில் இல்லாது போய் வறுமை வந்துவிடும். இவ்வாறாக ஒவ்வொருவருடைய சக்தியை அறிந்து அளவறிந்து பயன் தரும் காரியத்தில் இறங்கினால் அது பயன் தர வல்லது என்பதை மிகவும் அழகாக வலியுறுத்தியிருக்கிறார். வலியறிதல் என்ற அதிகாரத்தில் அனைத்து குழந்தைகளும் திருக்குறளை பாராயணம் செய்து அறவழி நடந்து வளமுடன் வாழ நல்வாழ்த்துக்கள். எங்கள் நாட்டியாலயாவில் தையல், இசை, நடனம், யோகா, வயலின் பயிற்சிகள் சிறந்த முறையில் பயிற்சி கொண்டு வருகின்றோம். விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொண்டு பயிற்சியில் சேர்ந்து பயன்பெற்று நலமுடன் வாழ நல்வாழ்த்துக்கள் அன்புடன் அழைக்கின்றோம். நன்றி, வணக்கம்.